இத அப்படியே எக்ஸ்போர்ட்ல கனெக்ட் பண்றேன் நானு. இப்ப மெயில் பத்தி நெறைய பேருக்கு தெரிய மாட்டுது. அதோட இம்பார்ட்டன்ஸ் புரிய மாட்டுது. ஆனா, ஒரு கேஸ் ஸ்டடி சொல்றேன். ஒருத்தருக்கு ரொம்ப நாளா பேங்க்ல இருந்து ஒரு நோட்டீஸ் வந்துட்டே இருந்திருக்கு. ஒரு எக்ஸ்போர்ட்க்கு ஒரு டாக்குமெண்டேஷன் ஒண்ணு பண்ணுவோம் பேங்க்ல. ஃபெமா டிக்ளரேஷன் ஒண்ணு குடுப்போம் கடைசியா. அது வந்து நமக்கு என்ன அந்நிய செலாவணி உள்ள வந்திருக்கோ, அத கணக்கு காட்டுறது. பேங்க்ல கணக்கு காட்டி முடிக்கணும். டேலி பண்ணி முடிக்கணும். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மென்ட் ஆக்ட்ன்னு சொல்லுவாங்க அது பேரு. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மென்ட் ஆக்ட். ஃபெமா டிக்ளரேஷன். இந்த டிக்ளரேஷன் முடிச்சா தான் எக்ஸ்போர்ட் குளோஸ் ஆகுது. டீல் குளோஸ் ஆகுது. ஃபைனலா முடிக்கிறோம் அந்த ப்ராசஸ. பையருக்கு ஷிப் பண்ண அனுப்புறதும் முடியல. பேங்க்ல டாக்குமெண்ட் குடுத்து சப்மிட் பண்ற வரைக்கும் இருக்கு. இத வந்து ஒருத்தர் சப்மிட் பண்ணலங்கிற நோட்டீஸ் வந்து அவருக்கு மெயில்ல வந்துகிட்டே இருக்கு. அவரு புதுசு. அவரு ஃப்ரெஷ். அவருக்கு எதுவுமே தெரியல. இப்ப திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ வந்து கொரி வந்துருச்சு. ஆர்பிஐ இருந்து கொரி வந்துருச்சு. அது வரைக்கும் அவருக்கு தெரியல. அப்புறம் அங்க பிரான்ச் ஆஃபீஸ்லருந்து ஃபோன் பண்றாங்க. இந்த மாரி ஆர்பிஐ கொரி வந்திருக்கு. நீங்க இத வந்து நீங்க முடிக்கல. வாங்க. பிரச்சனைன்னு சொல்லும்போது தான் அவரு பதட்டப்பட்டு நம்மட்ட பேசுறாரு. அப்பதான் அவருக்கு சொல்றோம், "இமெயில் நீங்க பார்க்கிறது இல்லையா? இமெயில் இல்லையே நான் அதெல்லாம் ரொம்ப செக் பண்றது இல்லையேங்கிறாரு." அவரு தெரிஞ்ச யாரோ சொந்தக்காரன் தெரிஞ்சவன எங்கேயோ ஃபோன்ல பிடிச்சு WhatsAppல பேசி ஆர்டர் அனுப்பியிருக்காப்ல. ஆர்டர் அனுப்புறதுக்கு தெரிஞ்சவன வச்சு பேசி முடிச்சுட்டாரு. ஆனா, சப்மிஷன் மத்த விஷயத்துக்கெல்லாம் மெயில்ல வரக்கூடிய விஷயத்த அவருக்கு பார்க்க தெரியல. அதனால அவருக்கு ஆர்பிஐ கொரி வரைக்கும் போயிருச்சு பிரச்சனை.